மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுடைய ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவுடைய டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்ம எதிர்பார்த்துருந்தோம், எப்போ வரும் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ஆகஸ்ட் 1 அன்றைக்கே வந்துடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனும் டேட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. என்றைக்கு டேட் ஸ்டார்ட் ஆகுது, 4 ரவுண்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் mcc.nic.in அஃபிஷியல் கவுன்சிலிங் உங்களுக்கான அஃபிஷியல் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா செப்பரேட் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ப்ராப்பராக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ப்ளஸ் வந்து ஸ்டேட் கோட்டா சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு டீட்டெயில்ஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் நடக்குது, ஸோ அது வெரிஃபிகேஷன் என்ன, ஸ்டேட் கவுன்சிலிங் எந்த டேட் நடத்தலாம், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் கிளியர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். அப்படியே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 4th ஆகஸ்ட்லேருந்து 17th ஆகஸ்ட்குள்ளே நம்ம ஆல் இண்டியா கோட்டா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய டீட்டெயில் என்ன, எந்த டைமில் என்ன பண்ணுன்றது அடுத்த உங்களுக்கான இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள். ஸோ இதில் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் கிளியராக 23rd ஆகஸ்ட் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கிளியராக பாருங்கள், டேட் பாருங்கள். அண்ட் தேர்ட் ரவுண்ட் அதனுடைய லாஸ்ட் டேட், அப்புறம் தேர்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்டே லாஸ்ட் ரவுண்ட், 4 ரவுண்ட் வரைக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் செக்ஷன் கிளாஸஸ் வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கன்னா 8th செப்டம்பரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்காது, அது ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு 8th செப்டம்பரே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு சைமல்டேனியஸ் கவுன்சிலிங். இந்த ஷெடியூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா கிளியராக பார்த்துக்கோங்க. தென் வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம இன்னைக்கு ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய கம்ப்ளீட் ஷெடியூல் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங், அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட், 15% ஆல் இண்டியா கோட்டா, 100% டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜிப்மர், பாண்டிச்சேரி, காரைக்கால் ஃபார் MBBS, BDS அண்ட் BSc நர்சிங் கோர்சஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2026 கிளியராக இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மளுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 1 பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 அதில் சீட் மேட்ரிக்ஸ் 4th ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து 5th ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட். ஸோ இதை மாதிரி தான் உங்களுக்கு தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு உடனே இப்போது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் அவங்களும் ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்டுமே ஷெடியூல் போடுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினான விஷயம். ஸோ நான் அடுத்து பாருங்கள் 5th ஆகஸ்ட் 12th ஆகஸ்ட் 5th ஆகஸ்ட் டு 12th ஆகஸ்ட் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கில் 6th ஆகஸ்ட் டு 13th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இது ப்ராசஸ் பண்ணுறது மெயின் வந்து நீங்கள் இதை பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள். ஸோ ரவுண்ட் 1 மட்டும் நம்ம பார்ப்போமே. இது 1 day சீட் மேட்ரிக்ஸ். அடுத்து வந்து 8 days இந்த ப்ராசஸ் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். அடுத்து அது கூடவே அந்த 8 daysல உங்களுக்கு என்ன இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் லாகிங் இருக்கும். ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 13 ஆகஸ்ட் டு 16 ஆகஸ்ட் வரைக்கும் 4 days டைம் எடுத்துப்பாங்க. அப்போ ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் 17th ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் ஜாயினிங் கேண்டிடேட்ஸ் 18th to 22nd நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 5 days டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் டேட்டா உங்களுக்கு காலேஜ் வெரிஃபிகேஷன் 23rd ஆகஸ்ட் 1 day நடக்கும். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் ரவுண்ட் 1 ஷெடியூல். இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அவங்க ஷெடியூல் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. ஸோ அடுத்த மாதிரி ரவுண்ட் 2 பாருங்கள். ஸோ ரவுண்ட் 2 சேம் உங்களுக்கு எப்போ வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட். அதாவது ஒரு ரவுண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா. அந்த சீட் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு அது 24th ஆகஸ்ட். அதுக்கப்புறம் அதனுடைய உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி 25th ஆகஸ்ட் டு 29 ஆகஸ்ட். கிளியராக நீங்கள் பாருங்கள். இந்த ஷெடியூலை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எத்தனை டேஸ் நடக்குது, ரொம்ப நீங்கள் கரெக்டான அப்டேட்டில் இருக்கணும். ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் போகிற ஸ்டூடெண்ட்டு ரொம்ப கிளியராக கரெக்டான அப்டேட்டில் இருக்கணும். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போடுறவங்க சரி, ஸ்டேட் கோட்டாவுக்கு போடுறவங்களும் சரி. ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடைக்கல, அடுத்த ரவுண்டு. ஸோ உங்களுக்கு தெரியும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ரவுண்ட் 3. ஸோ அதனுடைய டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். ஸோ கிளியராக அது பாருங்கள், உங்களுக்கு ஷெடியூல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 4th ரவுண்டு ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஸோ இது டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த நம்மளுக்கான ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா ப்ளஸ் வந்து ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க காமனாக. அப்புறம் இண்டிவிஜுவல் ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸு இந்த கிட்டத்தட்ட நம்மளுக்கு 110 பேஜஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பை கோத்ரூ பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். இதை நம்ம டீட்டெயில் பண்ணி நம்ம ஒவ்வொரு செஷன் ஒவ்வொரு பற்றி டீட்டெயில் ஒவ்வொரு கண்டிஷன் ஒவ்வொரு கிளாரிட்டியாக என்னன்றதை நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்ப்போம். ஒரு சாப்டராக நம்ம அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக பாருங்கள். என்ஆர்ஐ கோட்டா கேண்டிடேட் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கேண்டிடேட் இருந்தாலும் சரி ஆல் இண்டியா கேண்டிடேட் இருந்தாலும் சரி, எல்லாருமே நீங்கள் பாருங்கள். டீம்டு யூனிவர்சிட்டி போக போகிறீங்களா, எய்ம்ஸ், இதில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தயவு செய்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சு இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போடுறவங்க தயவு செய்து இதை பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எஸ் மெயின் அப்டேட். இந்த கவுன்சிலிங் டீட்டெயிலில் நிறைய பேருக்கு டவுட் வரும். என்னென்னா, சார் இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் என்ன பண்ணலாம்? எஸ், அவங்க இதே மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் தனியாக விடுவாங்க. அதை தாண்டி வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 சொல்லிட்டு ஷெட்யூல் வரும். அதுக்கப்புறம் அது எப்போ சார் வரும்னா, இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸில் அதிகபட்சம் 4 மறுநாள் எதிர்பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த டேட்டில் தான் இவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேட்குள்ளே அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 4th அன்னைக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 5th அன்னைக்கு ஆகஸ்ட் 5th அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு மேபி அந்த டேட்டில் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆனால் நம்மளுக்கு தான் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு சாய்ஸ் லாகிங் இருக்கும். ஸோ சாய்ஸ் லாகிங், சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இதுதான் நம்மளுடைய பிளான். ஸோ இந்த ஷெட்யூலில் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷன் நம்பரும் கொடுத்துருக்கு, நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அண்ட் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ், சார் எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும், ஐடியா பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். இது எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கவுன்சிலிங் கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் விருப்பப்படுற மாணவர்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன சார் கட் ஆஃப் வரும், நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃப் வருமா வராதான்லாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் எஜ்ஜில் இருக்கிறீங்க, ப்ளஸ் நம்ம ரேங்க் லிஸ்ட் வரப்போது தமிழ்நாடு, அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற ஐடியா இருக்குன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சார் சென்டாக் ஓப்பனாக இருக்குது, சென்டாக் அப்ளிகேஷன் போடுறவங்களும் போடுங்க. பாண்டிச்சேரி நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ சென்டாக் ஓப்பனாக இருக்குது, அதே நீங்கள் அப்ளிகேஷன் போடுறவங்க போடுங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவேராக இருங்க. இந்த ஏஜில் இருக்கிறவங்க, மார்க் கம்மியாக இருக்கிறவங்களாம் தயவு செய்து வந்து நான் டீம்டு ட்ரை பண்ணுறேன் சார், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறேன்றவங்க வெயிட் பண்ணி அப் டு 3rd ரவுண்ட் மினிமம் நீங்கள் 3rd ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்கலாம், அடுத்தடுத்த ரவுண்ட் போங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னுடைய சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் அது எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆனால் எப்படி கவுன்சிலிங் ஃபில் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்ப்போம். வேறு எதனா ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.